மோடி பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் பண்றதுக்கு மட்டும் தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே எலெக்ஷன் அப்போ வந்து இது பண்ணாங்கல்ல. அரசியல் பண்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு என்ன தோணுது பார்த்தா. ஆனா வாஜ்பாய் இருந்தா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நம்ம நாட்டுக்கு எப்படி இப்போ தேவையில்லாத பிரச்சனை ஃபர்ஸ்ட்டே நம்ம பாதுகாப்பு போட்டுருக்கலாம் அந்த இடத்துல. பாதுகாப்பு போடாம அவங்க சுட்டுட்டாங்கன்னு சொல்லி நம்ம சொல்றதுக்கு இல்ல. அந்த இடத்துல பாதுகாப்பே இல்ல ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு. தேவையில்லாத பிரச்சனை வந்து உருவாக்குன மாதிரி இருக்கு. வந்து ஸ்ட்ராங்கான லீடர் சொல்றதுக்கான காரணம் நம்ம எக்கனாமிலையும் சரி நிறைய விஷயங்கள் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. இதுல எந்த டெவலப்மெண்ட் பார்த்து நீங்க ரொம்ப வியந்தீங்க? மிலிட்ரி தான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ முன்ன கம்பேர் பண்ணும்போது இப்போ பார்க்கும்போது நம்ம மிலிட்ரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ இன்கேஸ் இப்போ நடந்துட்டு இருக்கிற சினாரியோ வச்சு சொல்லும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கண்ட்ரிஸ் வந்து சும்மா சொல்றாங்க இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே பயப்படுறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது மிலிட்ரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ இந்திரா காந்தி அப்ப எமர்ஜென்சி கொண்டு வந்தப்ப பல பொருள் சேதம், உயிர் சேதம் இது நிறைய ஆச்சு. ஆனா இந்த தடவை வார்ல வந்து பொருள் சேதமும் உயிர் சேதமும் கம்மியா தானே இருக்கு when compared to. அப்போ உள்ள டெக்னாலஜி வேற, இப்போ உள்ள டெக்னாலஜி வேற. முதல்ல நீங்க 2G யூஸ் பண்ணீங்க, இப்போ 5G யூஸ் பண்றீங்க. அதான் வித்தியாசம். ஆனாலும் இந்திரா காந்தி இருந்திருந்தா அவங்கதான் பெஸ்டா இருந்திருப்பாங்க நரேந்திர மோடி விட. அவங்க படிச்சதுனால வந்து முடிவை தானே எடுப்பாங்க. இவருக்கு முடிவை வந்து 4 பேர் சொன்னாதான் எடுக்க முடியும். சுயமா சிந்திக்கிற திறன் வேணும். அது இல்லைல்ல அவங்களுக்கு. இப்போ 4 பேர் என்ன சொல்றாங்க, கேபினெட்ல என்ன சொல்றாங்களோ அதை தான் பண்றாங்க. இப்போ ஜிஎஸ்டி கூட பத்தி இவருக்கு தெரியாது. இப்போ ஜிஎஸ்டி பிரச்சனை வந்தப்போ கூட ஏதோ ஒரு பொருளாதாரம் பயிர் நம்ம இவர்கிட்ட நம்ம பழைய பிரதமர்கிட்ட போயிட்டு தான், அவங்கள்ட்ட போயிட்டு தான் நம்ம என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரி எப்படி போடலான்னு கத்துக்கிட்டோம். அதே மாதிரி தான் சொல்றேன். இவருக்கு வந்து சுயமா பண்ணணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை.